அன்பானவர்களே, இன்றைய தினத்திலே குடும்பங்களுக்கான வெற்றியுள்ள குடும்பங்களுடைய சில அம்சங்களை குறித்து நான் சொல்லும்படியாக விரும்புகின்றேன். நம்முடைய குடும்பங்கள் வெற்றி அடைவதற்கு சில அம்சங்கள் அதிலே காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதில் ஒன்று கம்யூனிகேட்டிங் அண்ட் லிசனிங் என்கிற ஒரு விஷயம். தொடர்பு கொள்ளுகிறது, கேட்பது, சம்பாஷிப்பது, அதன் மூலம் நல்ல தொடர்பை வளர்த்து கொள்ள வேண்டியது மிக பெரிய ஒரு அவசியமாக காணப்படுகிறது. பல உதாரணங்கள் வேதத்தில் இருந்தாலும் ஒவ்வொரு குறிப்பை சுருக்கமாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இதிலே லூக்கா சுவிசேஷம் 15வது அதிகாரத்தில் 28ஆம் வசனத்திலிருந்து 32 வரைக்கும் நாம் பார்க்கும் பொழுது, அந்த இளைய குமாரன் தன்னுடைய வீட்டுக்கு திரும்பி வந்த பொழுது அங்கே அந்த மூத்த குமாரன் வருத்தப்பட்டு அவன் வெளியில் நின்று கொண்டான். அப்பொழுது அந்த தகப்பனுடைய செயல்பாட்டை பார்க்கும் பொழுது அந்த தகப்பன் இளைய குமாரனையும் ஏற்றுக்கொண்டான், இந்த மூத்த குமாரனையும் ஏற்றுக்கொண்டான். அதுதான் ஒரு பெரிய பண்பாக இருக்கிறது. ரெண்டு பேருடைய குணாதிசயங்கள் ரொம்ப வித்தியாசம். இப்போ இந்த மூத்த குமாரன் என்ன பண்றான் பாருங்க, 28ஆம் வசனத்தில், அப்பொழுது அவன் கோபம் அடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தோம், என் சிநேகிதரோட நான் சந்தோஷமாய் இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியையாவது கொடுக்கவில்லை. வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன் வந்தவுடனே கொளுத்த கன்றை இவனுக்காக அடிப்பித்தீரே என்றான். பாருங்க, அப்படி ஒரு கோபத்தில் அவன் பல பேச்சுகளை பேசுகிறான். அப்போ இந்த தகப்பன் உடனே கோபப்படாம அவனிடத்திலும் பாருங்கள், அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாய் இருக்கிறது. உன் சகோதரனாகிய இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடியினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாயிருக்க வேண்டுமே என்று சொன்னான். அல்லேலூயா. அப்போ இந்த தகப்பன் அந்த அந்த உறவை பாதுகாப்பதிலே அவனுடைய அந்த பேச்சு, அவன் அந்த பையன் சொன்னதை கேட்ட அந்த பொறுமை, இது ஒரு முக்கியமாக இதிலே காணப்படுகிறது. இளையகுமாரன் வந்த பொழுதும் அவனுக்காக வீட்டை விட்டு வெளியே இறங்கி வந்து கட்டி அணைத்தான். இப்ப மூத்தவன் உள்ளே வரவேண்டியவன், உரிமைக்காரன், அவன் வெளியே நிற்கும் பொழுது அவனுக்காக இந்த தகப்பன் வீட்டை விட்டு வெளியே வந்து என்ன பண்றாரு, பேசுறாரு. அப்ப இது ஒரு பக்குவம் நிறைந்த ஒரு உள்ளமாக இருக்கிறது. நம்முடைய குடும்பங்களுக்குள்ளே, கணவன் மனைவிக்குள்ளே, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளே இந்த நல்ல ஒரு பண்பு வெளிப்படும் என்று சொன்னால் அநேக பிரச்சனைகளுக்கு அது தீர்வாக அமையும். அல்லேலூயா. பொதுவாக ஒரு குடும்பம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது என்ன, அங்கே உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். அங்கே 2 தலைமுறை சொல்லி இருக்கு பாருங்க. ஒன்று கணவன் மனைவி உறவு, செடியும் கொடியுமாக. கணவன் மனைவி உறவு குடும்பத்திலே அஸ்திபாரமான உறவு. அடுத்தது பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மரமும் ஒலிவ மர கன்றுகளும். அப்போ பெற்றார் பிள்ளைகள் உறவு, இது அடுத்த உறவு. இதுக்கு மேலே இன்னொரு உறவு சொன்னா சகோதர உறவு. சகோதர உறவு, ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகும் பொழுது அவருக்கு கணவன் மனைவி உறவு மலருகிறது. அடுத்தது ஒரு பிள்ளை பிறந்தவுடனே அந்த பெற்றோர் பிள்ளை உறவு வந்து மலருகிறது. 2வது பிள்ளை பிறந்தவுடனே அந்த பிள்ளைகளுக்குள் சகோதர உறவு என்ன செய்கிறது, மலருகிறது. இந்த 3 உறவுகளால் தான் குடும்பம் ஆக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த 3 உறவுகளிலுமே இந்த ஒருவர் பேசுவதை கேட்கிற ஒரு காரியம், கேட்கும் பொழுது அவங்கள புரிந்து கொள்ளலாம், அவங்க என்ன சொல்றாங்க என்று அவங்க வார்த்தையை பொறுமையா கேட்டா அவங்கள புரிந்து கொள்ள முடியும். 2வது அந்த லிசனிங் மட்டுமல்ல, அப்சர்விங்,
அவங்களுடைய முகபாவனைகள், அவங்களுடைய பாடி லாங்குவேஜ், இதுகளை கொஞ்சம் கூர்ந்து கவனித்தால் அவங்கள புரிந்து கொள்ள முடியும். ஏன் இந்த பிள்ளையின் முகம் வாடி இருக்கிறது, ஏன் என் கணவனுடைய முகம் இப்படி இருக்கிறது, அது வித்தியாசத்தை காணும்போது அதை கூர்ந்து கவனித்தால் அதிலிருந்து நம்ம நிறைய புரிந்து கொள்ள முடியும். பாடி லாங்குவேஜ், ஒரு சேர்ல ஒருத்தர் உட்கார்றார், வழக்கமா எப்படி உட்காருவாரு, கோபம் வந்தா எப்படி உட்காருவாரு, ரொம்ப சந்தோஷம் வந்தா எப்படி உட்காருவா, வித்தியாசம் இருக்கா இல்லையா? தெரியுது பாருங்க, நல்லா தலையாட்டுறீங்க நீங்க, அப்ப நல்லா அப்சர்வ் பண்றீங்க. இதுதான் அதான் பாடி லாங்குவேஜ்னு சொல்றது. உடல் சொல்லும் மொழி. உடல் பேசாது, ஆனா உடல் என்ன செய்யும், அதை காட்டுது. அதுலயே நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஒருத்தர் தண்ணி குடிச்சிட்டு கப்பை வைக்கிறதுலே தெரிஞ்சு போவோம், எப்படி அவர் எப்படி வைக்கிறாரு சொல்லி. இப்படி நிறைய விஷயங்கள் உண்டு. அப்போ இதை லிசன் பண்றது, காது வழி கேட்கறதும் கண்ணு வழி கூர்மையா கொஞ்சம் கவனிக்கிறதும். இதுக்கு மேலே இன்னொன்று இருக்கு, அது எல்லாருக்கும் செய்ய முடியுமான்னு தெரியல. ரிசர்ச், ஆராய்ச்சி. ஆராய்ச்சி. என் மனைவி இத்தனை வருஷமா இன்னபடி செய்கிறா, இப்படி சொன்னா அப்படி செய்வா, அப்படி சொன்னா இப்படி செய்வா, இப்படி நான் செயல்பட்டா அவள் இப்படி செயல்படுவா. இது பெரிய ஒரு ஆராய்ச்சி, படிப்பு. அப்போ நம்ம படிச்சிருவோம். அப்போ இவர்கிட்ட இப்படி சொல்லக்கூடாது, சொன்னா அவள் இப்படி வருவா, இவர்கிட்ட இதை பேசக்கூடாது, பேசுனா அவர் இப்படி வருவார். படிச்சுட்டோம், நல்லா என்ன பண்ணிட்டோம், வருஷம் போக போக அது ஒரு பெரிய PhD தான். கர்த்தருக்கு ஆராய்ச்சி படிப்பு. அப்போ லிசனிங், அப்சர்விங் அண்ட் ரிசர்ச்சிங் இருந்துன்னா பெரிய வெற்றி தான். அல்லேலூயா. சிலருக்கு இதெல்லாம் இருந்தும் அடுத்தது பேச தெரியாது, அது பெரிய குழப்பம். இந்த ஆளு படிக்காம இருந்திருக்கலாமே, என்ன இவருக்கு எல்லாம் ஆராய்ச்சி பண்ணிடுவார், எல்லாம் கூர்ந்து கவனிச்சிருவார், எல்லாமே என்ன பண்ணிடுவாரு, நல்லா காது வழியா கேட்டு ரெக்கார்ட் பண்ணிடுவார். ஆனா அதுக்கு தக்கதா பக்குவமா செயல்பட வரல, அதுக்கு தக்க பக்குவமா பேச வரல. அது அடுத்த மிஸ்டேக். அப்போ கம்யூனிகேஷன் சொல்றது ஒன்று, அடுத்த ஆளை நம்ம படிக்கிறது, அவங்க சொல்றது, அவங்கள அவங்க காட்டுறது எல்லாத்தையும் பார்த்து புரிந்து கொள்ளுவது. அடுத்தது கம்யூனிகேஷன்ல அடுத்த சைடு என்ன, நம்ம வெளிப்படுத்துறது, அவங்களுக்கு பதில் கொடுக்கிறது, சில பிரச்சனை வரும்போது அதை சால்வ் பண்றதுக்கு நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள் என்று பலது இருக்கிறது. அப்போ இவ்வளவும் நம்ம சைடுல இருந்தும் நல்லதா போகணும். இந்த ரெண்டு சைடும் நல்லா இருந்து கம்யூனிகேஷன் நல்லா இருந்துச்சுன்னா கட்டாயம் குடும்பங்கள் வெற்றி பெறும். அல்லேலூயா. இன்றைக்கு அன்பானவர்களை, உங்களுடைய குடும்பத்தை கவனியுங்கள். உங்கள் மனைவியை நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் கணவனை நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீங்களா? அப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சு கொண்டே வர்றீங்கன்னா வர வர பிரச்சனை குறைஞ்சிட்டே வரும். ஆமென். அந்த பேச்சு சண்டைகள் வர வர குறைஞ்சு ஒரு கட்டம் வரும் பொழுது நமக்குள்ள அதிகமாக பிரச்சனை வராது, அந்த அளவு போ. அதை கர்த்தர் நமக்கு இருக்கிறதுனால இதுல எல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. அவருடைய பிரசன்னம், அவருடைய ஆளுகையும் நம்ம குடும்பத்தில் இருக்கனால நாம் இவைகளை கற்று கொஞ்சம் அதை அபியாசிக்க, அனுபவப்படுத்த ஆரம்பித்தோன்னு சொன்னா கண்டிப்பாக அது ஒரு பெரிய வெற்றியாக இருக்கும். ஆகவே அன்பர்களே, இன்றைக்கு இருந்து கொஞ்சம் கூட கவனிங்க. பிள்ளை ஸ்கூலுக்கு போயிட்டு வருது, அந்த பிள்ளை என்னென்னமோ சொல்லும், சும்மா கிடறா அப்படின்னு நம்ம தட்டிக்கிட்டே இருந்தோம்னா அந்த பிள்ளையை பற்றி நம்ம புரிஞ்சுக்கிட முடியாது. அந்த பிள்ளை ஸ்கூல்ல என்ன எப்படிலாம் இருக்குன்னு நமக்கு புரியாமலே போயிடும். அப்போ அது பேச நம்ம இடம் கொடுக்க வேண்டியது இருக்கிறது. இப்படி ஒவ்வொன்றையும் சொன்னா எனக்கு டைம் ஆகிரும். குடும்பத்துக்குள் இருக்கிற எல்லாருக்கும் அவங்க பேசுறதுக்கு இடம் கொடுக்கணும். அப்பதான் அவங்கள பற்றி நம்ம புரிந்து கொள்ள முடியும். அவங்க பேச ஆரம்பிச்ச உடனே இது தானே சொல்ல வராங்க அப்படி நம்ம நினைக்கிறோம் பாருங்க, அது ஒரு பெரிய தவறு. அவங்க பாதி நம்ம நினைக்கிறத பேசிட்டு அதுக்கு அடுத்த பாதி நம்ம நினைக்காததை ஒன்று பேசுவாங்க. அதை பேச விட மாட்டோம், கட் பண்ணிடுவோம். இல்லைன்னா நம்ம அதுக்குள்ள நம்ம பதில் பேச ஆரம்பிச்சிருவோம். அந்த மாதிரிலாம் இல்லாமல் அதுவும் கொஞ்சம் பிரச்சனைன்னு ஒன்று உருவாயிட்டுன்னா அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப கூர்ந்து அதை லிசன் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் நமக்கு அதை என்ன விஷயம்னு புரிஞ்சு அதுக்கு தக்கதாக நாம் அதற்கு சொல்யூஷன் அல்லது தீர்வு காண முடியும். அல்லேலூயா. இந்த கம்யூனிகேஷன் என்பது மிக முக்கியம். அடுத்ததாக குடும்பத்துக்குள்ளே ஒரு அஃபர்மிங் அண்ட் சப்போர்ட்டிங்
அவங்களுக்கு சில காரியங்கள்ல அவங்களோட கூட நின்று உதவி செய்தல் அது ரொம்ப தேவை. குடும்பமாக எதுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறார்? குடும்பத்துக்குள்ள இருந்தும் தனியாள் போல இருந்தா அப்புறம் குடும்பம் ஆனதுனால பிரயோஜனம் என்ன? அவங்களுக்கு மாறி மாறி மியூச்சுவல் சப்போர்ட் கிடைக்கணும். கணவன் மனைவிக்கு உதவியா இருக்கணும், மனைவி கணவனுக்கு உதவியா இருக்கணும், பெற்றோர் பிள்ளைக்கு உதவியா இருக்கணும், பிள்ளை பெற்றோருக்கு உதவியா இருக்கணும். நம்முடைய குடும்பத்திலே முதியோர்கள் சிலர் இருப்பார்கள், நாம் அவர்களுக்கு உதவியா இருக்கணும், அவர்களும் தங்கள் வயதுக்கேற்ற நிலையில் நமக்கு உதவியா இருக்கணும். இப்படி எல்லா சைடுமே மியூச்சுவல் ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் கண்டிப்பாக வேண்டியது அவசியம். இப்போ எல்கானா அன்னாள் குடும்பத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது 1 சாமுவேல் 1 யாரா வாசிங்க, 1 சாமுவேல் 1:8. அன்னாளை பார்த்து ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாதிருக்கிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு தெரியும், அன்னாள் புத்திரபாக்கியம் இல்லாத காரணத்தால் மிகவும் மனமடிவாயிருக்கிறார். அந்த சக்களத்தியாகிய பெண்ணினாலும் அவளை போட்டு ரொம்ப பரிகசித்து சிறுமைப்படுத்தி வேதனைப்படுத்துறதுனால இன்னும் அதிக மனமடிவாயிருக்கிறாள். இதை அந்த புருஷன் புரிந்து கொண்டு அன்னாளுக்கு சப்போர்ட் நிற்கிறார். என்ன உதவி? தன் வார்த்தையினால் உதவி புரிகிறார். அல்லேலூயா. அவள் பிள்ளை இல்லையே என்று வாடும் பொழுது அவர் என்ன சொல்லுவார்? ஏமா, உனக்கு 10 பிள்ளைகள் இருக்கிறத பார்க்கிலும் நான் ஒருவன் இருக்கிறது எவ்வளவு பெருசு. அல்லேலூயா. இந்த வார்த்தையை கூறி அவளுடைய உள்ளம் தளரும் பொழுது அவளுக்கு நல்ல சப்போர்ட் கொடுப்பார். அது மட்டும் இல்ல, 5ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு ரெட்டிப்பான பங்கு கொடுப்பான். ரெட்டிப்பான பங்கு கொடுப்பார். அப்ப வாயில மட்டுமல்ல, செய்கையிலும் அவர் என்ன செய்வார்? அவளை சப்போர்ட் பண்ணுவார், அவளுக்கு ஒரு 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 உதவி செய்வார், அவளுக்கு ஒரு ஆக்கமும் ஊக்கமும் அளிப்பார். அப்போ இந்த மாதிரி அவள் கவலைப்படக்கூடாது என்று சொல்லி அவளுக்கு 2 மடங்கு கொடுப்பதும் அவளுக்கு இந்த நல்ல வார்த்தைகளை சொல்லி அவளை திடப்படுத்துவதுமான காரியத்தை எல்கானா செய்து வந்தார். இது குடும்பங்களுக்குள் கட்டாயம் தேவை. ஸ்தோத்திரம். இதே நேரத்தில் ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை படித்து பார்க்கும் பொழுது அங்கே ராகேல் வந்து ஒரு நாள் ரொம்ப வேதனை, அவளுக்கும் பிள்ளை இல்லாத வேதனை வந்து புருஷன்ட்ட சொல்றா, எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் சாகுறேன். அப்படி ரொம்ப பயங்கரமான ஒரு வார்த்தை பேசுறா. ஆனா அந்த யாக்கோபு என்ன சொன்னாரு? உனக்கு பிள்ளை கொடுக்க நான் தேவனா அப்படின்னு அந்த டம்போவுக்கு மேல ஒண்ணு போடுறாரு. பாத்தீங்களா? அவரும் புருஷன்தான், இவரும் ஒரு புருஷன்தான். ஆனா எல்கானா நல்ல வார்த்தையினால நல்ல சப்போர்ட் கொடுத்து அவளை திடப்படுத்தினாரு. ராகேலுக்கு யாக்கோபு அந்த சப்போர்ட்டை கொடுக்கல. அவரும் உடனே ஒரு வார்த்தை எடுத்து போடுறார். நீ நிறைய குடும்பங்கள்ல இப்படித்தான் நடக்குது. அங்கிருந்து ஒரு வார்த்தை வந்தா இங்கிருந்து ஒரு வார்த்தை போகும், அங்கிருந்து சூடா வந்தா இங்கிருந்து அதை விட சூடா போகும், இப்படி போகுது. அப்போ சப்போர்ட் அல்ல, அது மாறி மாறி காயப்படுத்துறது, மாறி மாறி உடைக்கிறது. அப்படித்தானா? அமைதியாயிட்டீங்க. தீர்க்க தரிசனமா சொல்றனோ? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருக்கும். அப்ப பாருங்க, நீங்க கண்டிப்பாக திருந்த வேண்டும். மாறி மாறி வாயினால் வார்த்தையினால் தாக்குனா நம்ம 2 பேருமா தான் விழப்போறோம். அவர் விழுந்தா சுமக்க வேண்டியது யாரு? நீங்க தானே. அந்த அம்மா விழுந்தா யார் சுமப்பா? நீங்க தானே. அப்ப எதுக்கு நீங்க மாறி மாறி வார்த்தையினாலும், அடுத்தது கையை நீட்டுறது, கையினால நடக்கிறது. ஒருத்தட்ட ஒரு நாள் ஒரு பாஸ்டர் இப்படியே பிரச்சனை தீர்த்துட்டே இருந்தாராம். கடைசியில் அந்த புருஷன் சொன்னாராம், பாஸ்டர் நீங்கள் ரொம்ப ஒன்றும் யோசிக்க வேண்டியதில்லை, அவளுக்கு கொஞ்சம் நாக்கு நீளம், எனக்கு கொஞ்சம் கை நீளம், அவ்வளோதான். அவர் படித்து வச்சிருக்காரு அதை. ஆனால் அவர் திருந்துறதுக்குள்ள தீர்வுகள் அவர்கிட்ட இல்லை. குற்றத்தை கண்டுபிடிச்சிட்டார், பிரச்சனையை கண்டுபிடிச்சிட்டார். கர்த்தருக்கு இப்படித்தான் இருக்கும். சில இடத்துல அம்மா சொல்லும்,
நான் அவரை ஒரு நாள் கூட கை நீட்டி தொட்டதில்லை, அவர் தான் ஃபுல்லாக என்ன அடிக்கிறார். ஆனால் அம்மா கை நீட்டி தொடமாட்டாவ, நாவினால் அதை விட பயங்கரமாக செஞ்சுட்டே இருப்பார். தப்பு தானே? சரின்னு நினைக்கிறீங்களா? அதனால் இந்த வார்த்தையினால் மாறி மாறி தாக்கக்கூடாது. மாறி மாறி நாம் சப்போர்ட் பண்ணணும். அல்லேலூயா. சரி, கணவர் ஒரு தவறான தீர்மானமே எடுத்துட்டாருன்னு வச்சுக்கோமே, பிஸ்னஸில் அல்லது ஏதோ பிள்ளைய படிக்க வைக்கிற விஷயத்தில், ஏதோ ஒரு காரியத்தில் அவர் செஞ்ச தப்பு தான். அப்போது அவர் தப்பு, அது ஒரு ஃபெயிலியர் ஆகிப்போச்சு, நமக்கு தெரியுது. தெரிஞ்ச உடனே இந்த மனைவிமார் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி, நான் அன்னைக்கு சொன்னேன் கேட்டீங்களா, நான் சொன்ன கேட்டிருந்தா அப்படி நடக்குமா, அப்பா இப்படி செய்யக்கூடாது. உண்மைதான், நீங்கள் சொல்கிற வார்த்தை 100க்கு 100 உண்மை. நீங்கள் அன்னைக்கு சொன்ன ஆலோசனை அவர் கேட்டிருந்தா இது வந்திருக்காது, உண்மைதான். ஆனால் இப்போ வந்து போச்சு இல்லை, வந்த பிறகு போட்டு அவரை குத்தி குத்தி பேசுனா எப்போ நீங்கள் எழும்புவீங்க? அந்த சூழ்நிலையிலிருந்து 2 பேர் சேர்ந்தா தானே எழும்ப முடியும். அப்போ இந்த விவேகம் இருக்க வேண்டும். இந்த இடத்துல அவர் பாவம், அவர் செய்த அன்னைக்கு தப்பான தீர்மானம் எடுத்துட்டார். நான் சொன்ன பிறகு கூட வேகமாக போய் அப்படி பண்ணார். ஆனால் இப்போ அவர் உடைஞ்சு போயிட்டார். இந்த நேரத்தில் அவரை நான் தாங்க வேண்டும், சப்போர்ட் பண்ணணும். அல்லேலூயா. சரிங்க, கவலைப்படாதீங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் இதுக்கு நமக்கு ஒரு வழியை காட்டுவார். அப்படி அந்த வேளையில் சொன்னீங்கன்னா அவருக்கு அது ஒரு ஊக்கமாக இருக்கும். ஆமென், ஸ்தோத்திரம். ஆகவே நிச்சயமாக பிறகு சமாதானமாக இருக்கிற காலத்தில் குறையெல்லாம் சொல்லுங்க, தப்பு இல்லை. என்ன அந்த நேரத்தில் போட்டு சமயம் பார்த்து தாக்க ஆரம்பிக்காதீங்க. பிறகு அவர் எழும்பவே மாட்டார், உங்கள் குடும்பம் தான் பிறகு ஃபெயிலியர் ஆகும். அதனால மாறி மாறி சப்போர்ட் பண்ணுங்க. சகோதரமாரும் அப்படிதான், உடனே போட்டு வார்த்தையினாலும் மற்றபடியும் தாக்காதிருங்கள். அல்லேலூயா. ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே யோசேப்பு தன் தகப்பனை சகோதரர்களை பார்த்து சொல்லுகிறான், நான் உங்களையும் உங்கள் பிள்ளைகளை எல்லாரையும் என்ன செய்வேன். தகப்பனை இல்லை, சகோதரங்களை பார்த்து சொல்லுகிறான், நான் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பராமரிப்பேன். பார்த்தீங்களா, கணவனும் மனைவியும் சப்போர்ட் பண்றது இல்லை, சகோதரன் மற்ற சகோதரங்களை சப்போர்ட் பண்றான். பாருங்க, இதுக்குத்தானே ஆண்டவர் சகோதரனை தந்திருக்கிறார், உறவுகளை தந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆகவே உறவுகள் எப்பொழுதுமே ஒருவருக்கொருவர் சப்போர்ட் கொடுக்கிறவங்களாய் இருக்கணும். வாயின் வார்த்தையினாலும் சரி, கையின் கிரியையினாலும் சரி. உங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறார் சொன்னா, நீங்க கஷ்டப்படுற சகோதரனுக்கு உதவி செய்யுங்க. அது கர்த்தருக்கு பிரியமானது. அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானது. அதே போல நமக்கு ஒரு ஆவிக்குரிய சகோதர கூட்டத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். அந்த சகோதர கூட்டம் மிக முக்கியமானது, நித்தியமாக ஒன்றாய் வாழப்போகிற கூட்டமாக்கும். ஆமென். ஸோ இந்த மாதிரிப்பட்ட ஒரு சப்போர்ட் கொடுக்கிறது நமக்கு ரொம்ப தேவை. ஆகவே குடும்பங்களிலே அந்த கம்யூனிகேஷன் நல்லா இருக்கணும், மியூச்சுவல் சப்போர்ட் நல்லா இருக்கணும். அடுத்து பாருங்க, ரெஸ்பெக்டிங் ஒன் அனதர், ஒருத்தரை ஒருத்தர் மதித்தல், கனம் பண்ணுதல். அல்லேலூயா. இதுவும் மிக முக்கியமான ஒரு விஷயம். கனம் பண்ண வேண்டும், எல்லாரையும் கனம் பண்ண கர்த்தர் விரும்புகிறார். 1 பேதுரு 2:17 வாசிங்க. 2:17. எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், சகோதரிடத்தில் அன்பு கூறுங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள், ராஜாவை கனம் பண்ணுங்கள். அல்லேலூயா. இங்கே ஒரு வார்த்தை, எல்லாரையும் சொல்லுங்க. இது நம்மிடத்தில் வெளிப்படணும். இது ஒரு கிறிஸ்தவ பண்பு. யாரா இருக்கட்டுமே அவங்களுக்கு ஒரு கனம் உண்டு. இது அநேகர் புரிகிறது இல்லை. தங்களோட பெரியாள், தங்களோட பதவியில் உயர்ந்தவர், அறிவில் சிறந்தவர், தங்களை நடத்துகிறவர் அப்படின்னா ஒரு கனம் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லை, உங்களோடு இருக்கிறவங்களுக்கும் அவரவருக்கேற்ற கனம் உண்டு. அல்லேலூயா. ஒரு சின்ன பிள்ளைக்கு கூட அதுக்கேற்ற ஒரு கனம் உண்டு. ஒத்துக்கிறீங்களா? கண்டிப்பா. அந்த பிள்ளையை போட்டு ஒரு மாதிரி டீஸ் பண்ணி ஒரு மாதிரி நடத்தக்கூடாது. அதுக்கு தனக்குள் ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கிறது, ஒரு சுயமரியாதை என்பது அதற்குள்ளேயும் இருக்கு. அதை போட்டு நம்ம ஒரு மாதிரி சதைச்சு விட்டுட்டோம்னா அந்த பிள்ளைக்கு சுபாவமே மாறிப்போம்.
அதுக்கு இப்போ எதிர்த்து பேச தெரியாது அல்லது என்னன்னு தெரியாது, சின்ன வயசு. அது எல்லாத்தையும் சகிச்சுட்டு இருக்கும். இங்கே சில சமயம் அழும், அடுத்த நிமிஷம் சரியாயிடும். ஆனால் இப்படி சும்மா அதை போட்டு பிறர் முன்னால் சிறுமைப்படுத்தி பரிகசித்து ஒரு மாதிரியெல்லாம் நடத்தியாச்சுன்னா அது நாளடைவில் பெரிய தீவிரவாதியாக எழும்பிடும். அதுக்கு உள்ளத்தில் என்ன உருவாகும்? அந்த பாதிப்புனால அதுக்கு ஒரு தீவிரவாதம் உள்ளத்தில் உருவாகும். அநேகர் இப்படி தான். பிறகு கோபம் பயங்கரமாக வரும். அதுக்கு பிந்தின காலத்தில் யார் அது இது பண்ணுதோ அதுக்கு விரோதமாக அது நிற்கும். ஒருத்தன் பணக்காரங்கனாலே அவனுக்கு பிடிக்காது, பணக்காரங்களெல்லாம் அழிக்கணும் அப்படி உள்ள ஒரு கோபம். அவனுக்கு உள்கடப்பு என்னன்னா, சின்ன வயசில் ஒரு பெரிய ஒரு பங்களோ வீட்டில் அவன் அந்த வராண்டாவில் ஏறி ஓடி போயிருக்கான். இவன் கால் அழுக்கு, அவங்க நல்லா பளிங்கு தர போட்டு தொடச்சி வச்சுருக்காங்க. சத்தம் போட்டு போடா அப்படின்னு துரத்திட்டாங்க. இவன் செய்தது தப்பு. அழுக்கு காலோட என்ன பண்ணியிருக்கான், அங்கே போயிருக்கான். அவங்க துரத்திட்டாங்க. அது இவனுக்கு உள்ளத்தில் பயங்கரமாக இறங்கிடுச்சு. என்னை துரத்திட்டியா, நீ பணக்காரன் நான் ஏழை, நீ பணக்காரன் நான், அப்படியே ஒரு பொல்லாத குணம் அவனுக்குள்ளே எழும்பிடுச்சு. இன்னைக்கு நிறைய தீவிரவாதங்கள் இப்படி தான் வருது, சின்ன வயசில் உருவாகுது. இந்த கம்யூனிஸ்ட தலைவர்களில் ஒருவர் ஸ்டாலின் அல்லது லெனின், யாருன்னு எனக்கு 2 பேரில் ஒரு ஆள். அவர் சின்ன வயசில் இருக்கும்போது அவருடைய பாஸ்டர், அங்கே ப்ரீஸ்ட்டு வீட்டுக்கு வந்திருக்கார். அப்போ இந்த பையன் வெளியே விளையாடிட்டு இருந்திருக்கான். அம்மா சொல்லியிருக்காங்க, ஐயா இவன் ஒன்றும் கீழ்ப்படிய மாட்டேங்க. அப்போ அவர் சொல்லியிருக்காரு, நீங்கள் சின்ன வயசுலேயே பிரம்பை கையாடணும் அப்படின்னு அதெல்லாம் சொல்லி கொஞ்சம் பேசியிருக்கார். இந்த பையன் வெளியே கேட்டுட்டேன்னு, ஃபாதர் பிரம்பை கையாடணுமா, என்னை அடிக்கிறதுக்கு எங்கள் அம்மாட்ட நீர் சொல்லிட்டு போடுற பாரு, நான் வளர்ந்து ஃபாதர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறேன். அப்படியே பண்ணான் பார்த்தீங்களா? அதனால் நம்ம எப்போவுமே எல்லாரையும் ஒரு மாதிரி டக்கு டக்குன்னு மட்டம் தட்டி பேசுறது, ஒரு மாதிரி நடத்துறது அப்படி இருக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் எல்லாரையும் கனம் பண்ணுங்கள். அந்த வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை. எல்லாரையும் என்ன செய்யுங்கள், கனம் பண்ணுங்கள். சிலர் பெண்களை கனம் பண்ண மாட்டாங்க. பெண்களை கனம் பண்ணுங்கள், அவர்களுக்குரிய கனத்தை கொடுங்கள், அவர்களுக்குரிய கனத்தை கொடுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 பேதுரு 3:7 சொல்லுகிறது அல்லவா, புருஷர்களே மனைவியானவள் பலவீன பாண்டமா இருக்கிறபடியால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு விவேகத்தோடு அவர்களுடனே நடந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரிக்கிறவர்களாய் இருக்கிறபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். ஒரு மனைவி, புருஷன் அந்த மனைவிக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யணும். இன்னைக்கு தான்ப்பா அவ மனைவி பெண்ணு, ஆனா நித்தியத்தில் போன பிறகு ஆணன்றும் பெண்ணன்றும் இல்லை. நீயும் ஒரு மகிமையடைந்த ஆத்துமா, அவளும் ஒரு மகிமையடைந்த ஆத்துமா. இன்றைக்கு உலக வாழ்க்கைக்கு ஆண்டவர் ஆணாக பெண்ணாக கொடுத்திருக்கிறார். அப்போ நீ கனம் பண்ணு, உங்களோடையே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரிக்க போகிறவர்கள் ஆனபடியால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். கூடவே சொன்னார், அவங்க கொஞ்சம் பலவீன பாண்டமாக்கும், அதனால விவேகத்தோடு அவர்களுடனே என்ன பண்ணுங்க, வாழுங்க. ஆனால் சிலவேளை பார்த்தா புருஷன்மார் தான் பலவீன பாண்டமாக தெரியும். மனைவிமார் காலையில் ஃபஸ்ட்டு எழும்புறதும் அவங்க தான், கடைசியாக தூங்க போகிறதும் அவங்க தான். அவ்வளோ வீட்டு வேலை அவ்வளோ. இதை புருஷன்ட்ட ஒரு நாள் செய்ய சொல்லி பாருங்க, திணறி போவார், அவரால் முடியாது. என்ன, அவர் வேலை முடிச்சுட்டு வந்து இங்கே அழகா சோஃபாவில் உட்காந்துருவார். அப்படி தான் நடக்கும். பார்த்தா உண்மையில் நாம தான், என்னையும் சேர்த்தான் சொல்கிறேன், நாம தான் பலவீன பாண்டமாக இருக்கிறோம். ஆனால் பைபிள் சொல்லுது யார் தான் பலவீன பாண்டமா? அது எதை வச்சு சொல்லு? இந்த பலத்தை வச்சு சொல்லலை. சிருஷ்டிப்பிலே பெண்மை தன்மை அப்படித்தான் ஆண்டவர் படைத்தார். புரிஞ்சாச்சா உங்களுக்கு? அதை வச்சு தான் ஆண்டவர் சொல்லியிருக்கு, வசனம் சொல்லுது. அல்லேலூயா. ஆணின் தன்மை வேற, பெண்ணின் தன்மை வேற. ஒரு ஆணுக்கு ஒரு பெண், இருவரும் குடும்பம் நடத்தி சந்ததி புறப்படணும். இந்த நோக்கத்துக்காகத்தான் ஒரு பிளஸ் அண்ட் மைனஸ், ஒரு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ், ஒரு ஜோடு சேர்க்கறதுக்கு தான் ஆண்டவர் இந்த மாதிரி ஒரு இதை வச்சார். பொதுவாக அந்த எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் அதை ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு.
புருஷர்களே உங்கள் மனைவிகளில் படிச்சிருக்கீங்களா? அன்பு கூறுங்கள். மனைவிகளே உங்கள் புருஷர்களுக்கு கீழ்ப்படிங்கள். எவ்வளவு சொல்லியிருக்கு பாருங்க. ஒரு பெரிய ஆராய்ச்சி நடத்தினாங்களாம். நடத்தி கடைசியில் கடைத்தொகையாக அவங்க கண்டுபிடிச்சது இதுதானா. என்னன்னா, புருஷன் ஆண்மைத்தன்மை இருக்கனால அவனுக்கு அவனுடைய ரெஸ்பெக்டுக்கு ஒரு பாதிப்பு வந்துடக்கூடாதுன்னு எப்பவும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாப்லையாம். அது அந்த தன்மையிலே உள்ளதான். அதனால மனைவிகளே என்ன செய்யுங்க? கீழ்ப்படியுங்க. அப்புறம் பயபக்தியாய், அந்த வார்த்தையை படிச்சிருக்கீங்களா? எபேசியர் 5:33. இல்லை 33. மனைவிகளே புருஷரிடத்தில் எப்படி இருங்க? பயபக்தி. ஆங்கிலத்தில் பி சப்மிசிவ். நீங்க அவர்களுக்கு கீழாக அடங்கி இருங்கள். சப்மிட் பண்ணு, ஒப்புக்கொடு, கணவனுக்கு ஒப்புக்கொடு, கணவனுக்கு அர்ப்பணி, அந்த அர்த்தத்தில் வருது. அப்போதான் அந்த கணவன் ஒரு வெற்றியாளனாக மாற முடியும். அடுத்தது, மனைவிக்கு என்ன வேணும் தெரியுமா? லவ் அண்ட் கேர், அன்பும் ஆதரவும். அதான் புருஷர்களே உங்கள் மனைவியிடத்தில் என்ன பண்ணுங்கள். நான் பலவேளை நினைப்பேன், அப்போ மனைவி புருஷன்ட்டு அன்பு கூறாண்டாமா? அன்பு கூறணும். ஆனால் ஆண்டவர் அந்த படைப்பில் அவருக்கு தெரியுது அந்த தன்மை. அதான் ஆவியானவர் பவுலுக்கு கொடுத்து அழகாக அவர் எழுதி வச்சிருக்கார். இன்னைக்கு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சு சொல்றாங்க, இதுதான் பேசிக்கு. மனைவியே நீ புருஷனுக்கு நல்ல மதிப்பு கொடுத்துட்டே இரு, கணவனே மனைவிக்கு நல்ல அன்பை கொடுத்துட்டே இரு, ரெண்டும் இருந்தாச்சுன்னா வெற்றியா போகும். அல்லேலூயா. சரி, இதை சொன்னதுனால இப்போ 1 கொரிந்தியர் 11:3 வாசிங்க. 1 கொரிந்தியர் 11:3. ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாயிருக்கிறார் என்றும், ஸ்திரீக்கு புருஷன் தலையாயிருக்கிறான் என்றும், கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாயிருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும். அல்லேலூயா. ஸ்திரீக்கு யாரு தலை? எல்லாரும் சொல்லுங்க. புருஷனை உடைய அத்தனை பேருக்கும் உங்களுக்கு தலை யாரு? புருஷன். குடும்பத்துக்கு அப்படி ஒரு ஒழுங்கு ஆண்டவர் வச்சிருக்கிறார். இவர் ஒரு வசனம் வாசித்தார் பார்த்தீங்களா? அந்த வசனம் ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய வசனம். எபேசியர் 5:21 இல்லையா? தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். அடுத்த வசனம் என்னது? மனைவிகளே உங்கள் புருஷர் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். இதுக்கு ரெண்டுக்கு நடுவில் ஒரு ஃபுல் ஸ்டாப் இருக்கு பார்த்தீங்களா? பாருங்க, கொஞ்சம் நேரம் போனாலும் பரவாயில்ல. பைபிளை திறந்து அந்த 21ஆம் வசனம் முடிச்ச உடனே ஒரு முற்றுப்புள்ளி இருக்கா? எங்க பாக்குறீங்க? அங்க வசனம் போட்டிருக்கோ. அவங்க முற்றுப்புள்ளி எல்லாம் சிலச்சுமே வைக்க மாட்டாங்க. பைபிளை பாருங்க, இருக்கா இல்லையா? அந்த முற்றுப்புள்ளிக்கு முன்னாடி உள்ளதுதான் ஒரு பேசேஜ்னு சொல்லுவோம், ஒரு பத்தி, ஒரு பேராகிராஃப். அது எங்க இருந்து ஆரம்பிக்குது? 17ஆம் வசனமா? 17 தானே? 17ல இருந்து தொடங்கி எங்க போய் முற்றுப்புள்ளி வைக்குது? ஆமா, இடையில கமா கிடக்கும், செமிகோலன் கிடக்கும், கடைசியில் முற்றுப்புள்ளி எங்க? 21ல. அப்போ அந்த 21ஆம் வசனத்தோடு முதல் பகுதி முடியுது. யாருக்கு சொல்லப்பட்டது? சபை விசுவாசிகளுக்கு. அவங்க எப்படி ஆராதிக்கணும், எப்படி இருக்கணும், ஒருவருக்கொருவர் சொல்லி சொல்லி தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் என்ன பண்ணுங்க? கீழ்ப்படிந்திருங்கள் சொல்லி ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டார். அடுத்தது குடும்பத்துக்காக பேச ஆரம்பிக்கிறார். 22ல இருந்து 33 வரை யாருக்கா பேசுறாரு? அப்ப தெளிவா பேசுறாரு. மனைவிகளே நீங்கள் உங்கள் புருஷருக்கு என்ன செய்யணும்? கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிவது போல நீங்க என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். அப்போ குடும்பத்தின் சட்டம் வேற, சமூக சட்டம் வேற. சமுதாயத்தில் நம்ம எல்லாம் இப்போ சபையிலையும் அப்படிதான் நம்ம எல்லாரும் இருக்கிறோம். சில சமயங்களில், சில ஊழியங்களில், சில ஜபங்களில் ஒரு சகோதரி ஜோம் பண்ணுறாங்க, நம்ம எல்லாம் கூட சேர்ந்து ஜோம் பண்ணுறோம். ஓ, சிஸ்டர் லீட் பண்ணால் நான் கூட ஜெபிக்க மாட்டேன் அப்படி சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். ஒருவருக்கொருவர் அந்த விஷயங்களில் என்ன செய்கிறோம்? கீழ்ப்படிஞ்சு போகிறோம். அதெல்லாம் நடக்குது. அதே வேளையிலே நீங்கள் மனைவியாக மாறும் பொழுது அந்த புருஷனுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? கீழ்ப்படி. அது குடும்பத்தின் ஒழுங்கு. நீங்கள் உலகத்தில் கலெக்டராக இருக்கலாம், அல்லது பெரிய அதிகாரியாக இருக்கலாம். அங்கே உங்கள் கீழே உங்கள் புருஷன் ஒரு ஆஃபீஸராக அல்லது ஒரு கிளர்க்காக வேலை பார்க்கலாம். அந்த இடத்துல நீங்கள் கலெக்டரம்மா உட்கார்ந்துருக்கும் போது அவர் கொண்டு வந்து ஃபைலை தந்துட்டுன்னா அவர் நின்றுட்டு தான் தரணும். ஏன்னா நீங்கள் அங்கே கலெக்டர், உங்கள் புருஷன் அங்கே யார்?
கிளார்க்கு. அது அங்கே அப்படி தான் இருக்கணும். அதே வேளையில் இதே அம்மா வீட்டுக்கு வரும் பொழுது கலெக்டராக வீட்டுக்குள்ள நுழையக்கூடாது, மனைவியாக நுழையணும், தாயாக நுழையணும், மருமகளாக. இவ்வளவு நமக்கு தெரிஞ்சிட்டுனா போதும். அதுக்கு தான் அந்த முற்றுப்புள்ளி அங்கே வச்சிருக்கிறது காரணமே. ரெண்டையும் பிரித்து பாருங்க. அதனால ஸ்திரீகள் என்பவர் பொதுவான வார்த்தையில் உள்ளது வேற, மனைவி என்று சொல்லும் பொழுது அந்த குடும்பத்துக்கு ஒழுங்கு இதுதான். அல்லேலூயா. இன்னும் சொல்கிறேன், இந்த சப்ஜெக்டை தொடங்கினா ஒரு மாதிரி ரெண்டு கெட்டான விடக்கூடாதுல்ல, முழுமையாக பேசணும்ல. அப்போ இன்னும் ஒன்று, ஆதியாகமத்திலே உனக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன். உனக்கு ஒரு அடிமை பெண்ணை உண்டாக்குவேன்னு சொன்னாரா? உனக்கு வேலைக்காரியை உண்டாக்கி தருவேன்னு சொன்னாரா? உனக்கு வாஷிங் மிஷினை உண்டாக்கி தருவேன்னு சொன்னாரா? என்ன சொன்னாரு? ஏற்ற துணை. ஏற்ற துணைன்னா உன்னோடு கூட கூட நிற்கிறவா, ஹெல்ப் மேட். ஹெல்ப் மேட், கிளாஸ்மேட்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி வாழ்க்கைக்கு ஒரு மேட், வாழ்க்கை துணை. அப்புறம் மல்கியாவில் உன் உடன்படிக்கையின் தோழி. என்ன சொன்னார்? தோழன், தோழி. அப்போ அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போது ரெண்டு பேரும் ஒன்றா வச்சிருக்கார். ஆனால் அதில் லீடர்ஷிப்பை மட்டும் யார் கையில் கொடுத்தாரு? ஏன்னா ரெண்டு லீடர்ஸ் இருந்து ஒரே இதை நடத்த முடியாது. பார்த்தீங்களா? ரெண்டு டிரைவர் இருந்து பஸ்ஸை ஓட்டினா எப்படி இருக்கும்? ஒரு டிரைவர் தானே இருக்க முடியும். அந்த டிரைவர் தான் யார்? ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது ஃப்ளைட்டில் தான் இது தெளிவாக புரியும். ஃப்ளைட்டில் ரெண்டு பைலட் இருப்பாங்க. ஒருத்தர் கேப்டன் பைலட், ஒருத்தர் கோ பைலட் அப்படின்னு இருப்பாங்க. அப்போது அதை ஒரு ஃபஸ்ட் ஆஃபீஸர்னும் அவரை சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேருமே எல்லாம் தெரிஞ்சவங்க தான். கேப்டன் பைலட்டு சில சமயம் ஃப்ளைட்டில் தூங்கிட்டாருன்னு வைங்களேன், இவரே எல்லாம் பார்த்துக்கிடுவார். இவருக்கும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு, அவரோட கொஞ்சம் குறைஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இவருக்கு. இவருக்கு எல்லாம் செய்ய முடியும். ஆனால் இந்த ஃப்ளைட்டை டேக் ஆஃப் பண்ணுறது, லேண்டிங் பண்ணுறது, முக்கியமான எமர்ஜென்சி டைமில் இது பண்ணுறது ஃபுல்லாக கேப்டன் அங்கே கமாண்டில் உட்காரணும். மற்ற நேரங்கள் இவர் கூட பார்த்துக்குவார். சில சமயம் இப்போ ஆட்டோ பைலட்லேயே ஓடுது. ஆனால் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி வந்தால் இந்த கூட இருக்கிறாரு கோ பைலட், அசிஸ்டன்ட் பைலட், இவர் கேப்டனுடைய வார்த்தையை அப்படியே கீழ்ப்படியணும். ஒருவேளை கேப்டன் டக்குன்னு லெஃப்டில் நீ அதை இத்தனை டிகிரி திருப்பு அப்படின்னு ஒரு டக்குன்னு ஒரு கட்டளை கொடுக்குறார். இவர் தெரியும், ஐயோ போய் செய்யக்கூடாது, நல்லா தெரியுது இவருக்கு. தெரிஞ்சாலும் அவர் சொன்னதை அப்படியே செய்யணும். அதுதான் அவங்களுக்குள்ள கட்டளை. அல்லேலூயா. ஏன்னா அது ஃப்ளைட் ஆகும். நீ ரெண்டு பேரும் அங்கேருந்து மாறி மாறி ஒரு மனக்கேடு காட்டினீங்கன்னா வாழ்க்கைகள் ரிஸ்க் ஆயிரும். ஒருத்தருடைய ஆலோசனை போக முடியும். இதே தான் அங்கே குடும்பத்துக்கும். கணவன் மனைவி, நான் அதிகாரி நீ கீழேன்னு நினைக்கக்கூடாது. அன்பாக, தோழன் தோழியாக, ஒரு ஹெல்ப் மேட்டாக, நல்ல என்ன சொல்கிறது, ஏற்ற துணையாக, நல்லா எல்லாம் பகிர்ந்து கொண்டு நல்லா பேசி நல்லா சேர்ந்து தீர்மானம் எடுத்து வாழ்க்கையில் முன்னே போகணும். சில இடங்கள் வரும், என்ன கடைசி வரைக்கும் ஒரு மனம் வராது. இப்போ கூட்டம் முடிஞ்சு போகும்போது சூலகர மேட்டில் இருந்து வலது பக்கம் ஆர்ஆர் நகரா அந்த ஆமாம் அங்கே போகணுன்னு மனைவி சொல்கிறாப்புல. அவர் சொல்ல, இல்லை கலெக்டர் ஆஃபீஸ் வரைக்கும் ஒன்று போயிட்டு தான் நம்ம போனோம் அப்படின்னு. இதை இங்கே வச்சு பேச ஆரம்பிச்சாச்சு. அது வரைக்கும் பேசுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ஜங்ஷனில் போகிற மட்டும் உங்களுக்கு டைம் இருக்குது. ஆர்ஆர் நகரா கலெக்டர் ஆஃபீஸான். இனி அங்கே போய் நின்று ரெண்டு பக்கம் இழுத்தா என்ன ஆகும்? அப்போ மனைவியானவள் புருஷனானவனுக்கு என்ன செய்? கலெக்டர் ஆஃபீஸ் போ. இவ்வளோதான், சிம்பிள். அதை புரிந்து கொள்றதுக்கா சொல்கிறேன். ரெண்டு பக்கமாக இழுத்துட்டு கிடக்காதீங்க. ஆலோசனைகள் மாறி மாறி பகிர்ந்து கொள்ளுங்கள், சேர்ந்து ஜெபம் பண்ணுங்கள், சேர்ந்து ஆலோசியுங்கள். சில இடங்கள்ல இப்படி வரும் பொழுது கேப்டனுடைய ஆர்டருக்கு கீழ்ப்படிஞ்சிருவோம். அல்லேலூயா. ஆமாம், அதில் அப்படியே விட்டு கொடுத்துருங்க. கர்த்தர் கிரியை செய்வார். 1 பேதுரு ஒரு வசனம் எழுதி வச்சிருக்கிறார். புருஷர்கள் மனைவிகள் புருஷர்களுக்கு கீழ்ப்படியணும்னு சொல்லிட்டு, ஒருவர் கிறிஸ்துவுக்குள்ள இல்லாமல் போனாலும் என்ன செய்யணும்? அந்த வசனத்தை வாசிப்பீங்களா? எடுத்தவங்க வாசிங்க. ஆமா,
அப்பொழுது உங்கள் புருஷரில் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாயிருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவாள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அப்போ என்ன சொல்றாரு? அவர்களுக்கும் கீழ்ப்படிங்கன்னு தான் சொல்றார். நீ உண்மையாய் கர்த்தருக்கு பயந்து அப்படி கீழ்ப்படிந்தால் அவர்களை சீக்கிரம் கர்த்தர் ஆதாயப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே எப்படியோ தெரில, சில ஸ்திரீகள் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று கர்த்தருக்குள்ள வந்துருவாங்க. இந்த புருஷனுக்கு ஒண்ணுமே வராது, அவர் ரட்சிப்புக்குள்ளே வந்திருக்க மாட்டார். சாட்சி சொல்லும் பொழுது எழும்பி நின்று இவங்க சொல்லு சாட்சி என்னன்னா இவங்க மேல ஒரு பெரிய பெருமையும் அந்த புருஷனுக்கு ஒன்றும் தெரியாத மாதிரி பேசுவார்கள். அப்படி சாட்சி சொல்லவே கூடாது. அவர் ரட்சிக்கப்படல, சரி. அதே வேளையில் அவரை ஒரு மாதிரி டீக்ரேட் பண்ணி தரம் குறைச்சி ஒரு மாதிரி நம்ம சபை நடுவே பேசலாமா? சரி, நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க, கர்த்தர் உங்களுக்கு உள்ளத்துல அந்த வெளிச்சத்தை தந்துட்டார், சந்தோஷம். அவருக்கு இன்னும் அந்த வெளிச்சம் வரல. ஆனா அவரை குறித்து பேசும் பொழுது மதிப்பா தான் பேசணும். ஒரு வித்தியாசமான வார்த்தை அவரை குறித்து சபை நடுவே பேசக்கூடாது, மற்ற ஆட்கள்கிட்ட நம்ம பேசக்கூடாது. இவைகள்ல கவனமா இருக்கணும். அல்லேலூயா. சரி, இந்த ஒரே சப்ஜெக்ட்ல போனா சரி வர. ரெஸ்பெக்ட் ஒன் அனதர். அவரை கனம் பண்ணுங்கள், எல்லாருக்குரிய கனத்தை கொடுங்க. விசேஷமாய் புருஷனுக்குரிய கனத்தை மனைவி என்ன செய்யணும்? நல்லாகவே கொடுங்கள். குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அடுத்தது, டெவலப்பிங் a சென்ஸ் ஆஃப் ட்ரஸ்ட். ஒரு நம்பிக்கையை ஒருவருக்கொருவர் உருவாக்கணும். அந்த குடும்பம் வெற்றி பெறும். நம்பிக்கையை உருவாக்கணும். குணசாலியான ஸ்திரியை பற்றி பார்க்கும் பொழுது நீதிமொழிகள் 31:11 வாசிக்கலாம். நீதிமொழிகள் 31:11. அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். அவள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவனுக்கு தீமையே அல்ல, நன்மையே செய்கிறாள். அல்லேலூயா. புருஷன் மனைவியை நம்பணும், மனைவி புருஷனை என்ன செய்யணும்? நம்ப வேண்டும், நம்ப வேண்டும். அவள் புருஷனுடைய உள்ளம் அவளை என்ன செய்யும்? நம்பும், நம்பும். இன்னைக்கு நம்புகிறது இல்லை, நிறைய இடத்துல இந்த நம்பிக்கை இல்லை. மனைவியை நம்பி 100 ரூபாயை வச்சுட்டு போக மாட்டார். போறாரா? பல இடத்துல இல்லை. ஏன்னா வேற ஒன்றும் இல்லை, இவ கையில் 100 ரூபா கொடுத்தா ஏதாவது செலவு பண்ணிடுவா. அந்த இடத்துல 500 ரூபா வச்சுட்டு போனா அதே என்ன பண்ணிடுவா? எவ்வளோ வச்சுட்டு போங்க, காலி பண்றதுல கில்லாடி. அப்போ அவருக்கு அந்த நம்பிக்கை இல்லை. இவள் சேர்ப்பாள், இவள் விவேகமா செலவு பண்ணிட்டு கொஞ்சம் சேர்த்து வைப்பாள் என்கிற ஒரு நம்பிக்கை அவருக்கு இல்லை. சில விஷயத்துல வேற எங்கேயோ நம்பிக்கை இல்லாம என்னென்னமோ செய்கிறார்கள். ரொம்ப சங்கடம், ரொம்ப சங்கடம். இப்பெல்லாம் சிசிடிவி கேமரா வச்சிடறா வீட்டுக்கு உள்ளே. என்ன விஷயம்? மாறி மாறி என்ன இல்லை? நம்பிக்கை இல்லை, நம்பிக்கை இல்லை. சில மனைவிமார் போன் போட்டு, எங்க இருக்கிறீங்க? ஆபீஸ்ல தான்மா இருக்கேன், வீடியோ கால் போடுங்க. நம்பிக்கை எங்க போச்சு? நிறைய குழப்படிகள் இன்றைக்கு நடக்கிறது. ஆனால் பரஸ்பரம் என்ன செய்யணும்? நம்பணும். அந்த நம்பிக்கை தான் வெற்றியுள்ள குடும்பத்துக்கு ஒரு அடிப்படை. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்புங்க. இதுல சிலருக்கு பிரச்சனை, நம்பிக்கைக்கு மறுபக்கம் என்ன? சந்தேகம். அப்படிதானா? இந்த சந்தேகம்னு சொல்றது சிலருக்கு ஒரு சுபாவமாக்கும். அந்த உள்ளுக்கு இருக்கிற குணத்திலேயே சந்தேகம் கிடக்குது. எல்லாரையுமே சந்தேகப்படும், எல்லாரையும் சந்தேகப்படுற ஒரு குணம் இருக்கு. இந்த குணத்தை பிசாசு நல்லா பயன்படுத்திக்கிடுவான், தூண்டி தூண்டி விட்டுருவான். சந்தேகப்படுத்துகிற ஒரு ஆவி, அந்த ஆவி இதை நல்லா பயன்படுத்தி தூண்டி தூண்டி விட்டு குடும்பத்தை உடைக்கிறது. சந்தேகம், கணவன் மனைவிக்குள் சந்தேகம், பெற்றோர் பிள்ளைகளுக்குள் சந்தேகம், மாறி மாறி சந்தேகம், மாறி மாறி சந்தேகம். இந்த சந்தேகத்துக்கு ஒரு மருந்து சொல்றேன். உங்களுக்கு இப்ப கணவன் மனைவிக்குள் சந்தேகம் வந்தால், எல்லாருக்குமே அப்படிதான்,
சந்தேகம் வந்தா உடனே கேள்வி கேட்கக்கூடாது. முதல்ல கர்த்தரிடத்துல ஜெபிக்கணும். ஆண்டவரே, இப்படி ஒரு சந்தேகம் என் மனசுல வருதப்பா, தயவு செய்து இதை சரி பண்ணி தாங்க, அல்லது உண்மையை புரிய வச்சு தாங்கப்பா என்று கர்த்தருடைய பாதத்தில் போங்க. அதுதான் பெஸ்ட் விஷயம். ஆண்டவர் அதை கிளியர் பண்ணுவார். ஒன்றில் அவரை கிளியர் பண்ணணும், இல்லைன்னா உங்களை கிளியர் பண்ணணும். ரெண்டு இடத்துல ஒரு இடத்துல என்ன நடக்கணும்? கிளியரன்ஸ் நடக்கணும். அவர்கிட்ட தப்பு இருக்குன்னா ஆண்டவர் அவரை என்ன செய்யணும்? திருத்தணும். உங்க ஜெபத்துக்கு அந்த வல்லமை இருக்கு. நீங்க தேவன்கிட்ட கேட்டா நீங்க மனைவியாக்கும், நீங்க புருஷனாக்கும். நீங்க உங்க வாழ்க்கை துணைகின்ற விஷயத்துல ஒரு சந்தேகப்பட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணீங்கன்னா ஆண்டவர் அதை சும்மா விடவே மாட்டார். அல்லேலூயா. உங்க ரெண்டு பேருக்குள்ள நான் உடன்படிக்கை இருக்கு, விவாக உடன்படிக்கை. கர்த்தர் அதை கனம் பண்ணுகிறார். கர்த்தர்கிட்ட போங்க. அப்போ அவர்கிட்ட நீங்க அதை சொல்லும் பொழுது ஆண்டவர் ஒன்றில் அங்க சரி பண்ணுவார். இல்லைன்னா அவர்கிட்ட தப்பு இல்லை, அவங்க கிட்ட தப்பு இல்லை, இங்கதான் சந்தேகம். அப்ப இதை கிளியர் பண்ணிடுவார். அல்லேலூயா. கர்த்தர் அதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். இப்படி செய்து இதிலே ஜெயம் எடுத்துட்டீங்கன்னா அவர் நீங்க சந்தேகப்பட்டதாக அறியக்கூட மாட்டார். அல்லது உங்க மனைவி நீங்க சந்தேகப்பட்டதாக என்ன செய்ய மாட்டாங்க, அறியக்கூட மாட்டாங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஒரு வெற்றியாகும். இதுல வெற்றி எடுக்க முடியலன்னா நம்பர் 2 ஆப்ஷன், தனிமையில் இருக்கும் பொழுது அன்பாய் பக்குவமாய் கேட்ட வேண்டியதுதான். இது 2வது ஆப்ஷன். எனக்கு அப்படி ஜெயம் எடுக்க முடியல, சரி அப்போ பக்குவமா கேட்கணும். பக்குவம் இல்லாம கேட்டா அங்க பிரச்சனை வரும். ரொம்ப அன்பா அதுக்குள்ள அறிமுக வார்த்தையெல்லாம் அழகா போட்டு அப்படி கேட்கும் பொழுது அந்த பதில்கள் வரும், அதுலயும் சரியாகும். அல்லேலூயா. அப்போ இப்படி நாம் அதை கிளியர் பண்ணிக்கிட வேண்டியது மிகவும் அவசியம். இதெல்லாம் மிஞ்சி போயிற்று என்று சொன்னால் அதற்கு கர்த்தர் ஊழியக்காரர்களாகி எங்களை வைத்திருக்கிறார். நாங்கள் பொது மனிதர்களாக இருக்கிறோம். எங்கள்கிட்ட வரும் பொழுது நாங்கள் அதுக்கு தக்கதா ஜபம் பண்ணி ஆலோசனைகளை கொடுத்து அதை சரி செய்ய முயற்சிப்போம். இது கடைசி ஆப்ஷன். அல்லேலூயா. அதனால இந்த சந்தேகத்தினால் வாடுகிறவர்கள், நீங்க தேவனிடத்தில் அதை ஓப்பனா தனிமையில் பேசி 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 சொல்லும் பொழுது உங்களுக்குள்ளதான் சந்தேகம் கிடக்குன்னா அதை மாத்திருவாரு. உங்க வாழ்க்கை துணைட்ட எதுவும் பிரச்சனை இருக்குன்னா அதையும் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நிச்சயம் செய்வார். நம்பத்தக்கதாய் நாம் வாழ வேண்டியது மிகவும் மிகவும் அவசியம். இனி ஒன்று, இப்போ நான் உண்மையாக தான் இருக்கிறேன், ஆனால் என் மனைவிக்கு சந்தேகம் வந்துருச்சு. அப்போ நான் உடனே நிமிர்ந்து நின்று நான் உண்மையாக தான் இருக்கிறேன், அப்படி ஒரு துணிஞ்ச நடக்கக்கூடாது. அவனவன் தனக்கே பிரியமாய் நடவாமல் சொல்லியிருக்குல்ல. அப்போ மனைவிக்கு ஒன்று வந்துருச்சு, அதில் உடனே கோவப்பட்டு எரிச்சல் அடைந்து பார்ப்போம் என்ன செய்ய பார்ப்போம். அப்படி போகாமல், சரி நான் லேட்டாக அடிக்கடி வர்றது அவளுக்கு ஒரு சந்தேகத்தை கொடுக்குது, ஆனால் நான் உண்மை உள்ளவன் தான், இருந்தாலும் இனி லேட்டாகாமல் நான் முயற்சி செய்து சீக்கிரம் வருகிறேன். அது நல்ல குணம். அல்லேலூயா. சரிதானா? ஆமாம். நான் அன்னைக்கு சில்லறை வாங்கிறதுக்கு போய் டாஸ்மாக் கடையில் போய் சில்லறை வாங்கிட்டேன், அதனால இப்போ எல்லாருக்கும் சந்தேகம் ஆயிட்டு, இவரும் செய்தாரோ? அப்போ இனி நமக்கு சில்லறை கிடைக்காட்டாலும் பரவாயில்ல, எங்க போயிடக்கூடாது. இவ்வளவுதான். சிம்பிள் சிம்பிள். அப்போ சில விஷயத்திலே பிறருக்கு இடரல் உண்டாக்காமல் நாம் என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டும். அது மிக முக்கியமான விஷயம். அதை விட்டுட்டு உடனே சண்டைக்கு நிற்கிறது, பிரச்சனைக்கு நீயா நானா பார்ப்போம், குடும்பம் உடைந்து போகும், உறவுகள் சிதைந்து போகும். நம்மை நம்பி கர்த்தர் சந்ததிகளை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்மை நம்பி அவர் தம்முடைய ராஜ்யத்தை நம் குடும்பங்களை கொண்டு கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார். ஆமென். இதையெல்லாம் சும்மா நமக்குள்ள உள்ள சில இந்த மாதிரி தவறான பலவீனமான சுபாவங்களை வச்சு உடைச்சு போட்டுறக்கூடாது. கர்த்தர் இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தி சம்பாதித்த சபையாக்கும். ஆமென். நம்முடைய குடும்பம் அந்த சபையில் ஒரு அங்கமாக்கும். அப்போ நம்ம அதிலெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். ஆகவே நல்ல ஒரு நம்பிக்கை என்பது மிக மிக முக்கியமான விஷயம். இன்னும் ஒன்றை சொல்லி நிறுத்தி விடலாம் நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஷேரிங் நம்முடைய
குடும்பத்திலே இருக்க வேண்டும். பகிர்ந்து கொள்ளுதல், பகிர்ந்து கொள்ளுதல். கணவன் மனைவி ஆகட்டும், பெற்றோர் பிள்ளைகள் ஆகட்டும், ஒரே ஒரு உணவுனாலும் அந்த ஒரே உணவை எல்லாரும் சாப்பிட்றோம். அதில் பகிர்ந்து அளித்தல் இருக்கிறது. ஒவ்வொரு பிள்ளைக்கு பிளேட்டில் சோறு கூட்டுக்கறி வச்சு கொடுக்கறதுலே ஒரு ஷேரிங் வருது. அங்கிருந்து ஸ்டார்ட் ஆகிற ஷேரிங் கடைசியில் பிள்ளைகளுக்கு சொத்து பங்கு வச்சு கொடுக்குற ஷேரிங் வரைக்கும் என்ன செய்யுது, போகுது. பல விஷயங்களில் இந்த ஷேரிங் இருக்கிறது. இந்த பகிர்ந்து கொள்ளுதலில் நாம் உண்மையும் நீதியும் விவேகமும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆமாம், பகிர்ந்து கொள்ளுதல் மிகவும் முக்கியம். முதலாவது நம்முடைய அன்பை பகிர்ந்து கொள்ளுதல். கணவன் மனைவிக்கு கொடுக்க வேண்டிய அன்பை மனைவி கொடுக்கணும். பிள்ளைகள் வந்துட்டான்னு சொல்லிட்டு அதை ஸ்கிப் பண்ணி அங்கே போக முடியாது. மனைவி கணவனுக்கு கொடுக்க வேண்டிய அன்பை கணவனுக்கு எப்பவும் கொடுக்கணும். பிள்ளை பிறந்த உடனே, பிள்ளைகள் வளர்ந்த உடனே கணவனுக்கு கொடுக்க வேண்டிய அன்பை கொடுக்காம பிள்ளைகள்கிட்ட மட்டும் அன்பாக இருந்தால் முடியாது. புரியுதா? பகிர்ந்து கொள்ளுதலில் நீதி இருக்கணும். எப்பொழுதுமே ஒரு விவேகம், ஒழுங்கு இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நமக்கு அந்த பகிர்ந்து கொடுக்குது, டைமை பகிர்ந்து கொடுக்கிறது. இப்போ எனக்கு நேரமே இல்லை, இதனாலே குடும்பங்கள் பிரிந்து போகுது. சில கணவர்கள் செய்கிற ஒரு பெரிய தப்பு, உங்களுக்கு வேலை ஜாஸ்தி தான், ஆனால் என்னைக்கும் வேலையும் பணமும் மட்டும் வாழ்க்கை ஆகிவிடுமா? குடும்பம் முக்கியம் அல்லவா? குடும்பத்துக்காய் நேரம் செலவழிக்கணுமே, தேவனுக்கான நேரத்தை தேவனுக்கு கொடுக்கணுமே. இதில் எல்லாம் கவனமாக இருந்து அதை பிளான் பண்ணி திட்டம் பண்ணி உங்களுடைய அன்பை ஷேர் பண்ணுறது, டைமை ஷேர் பண்ணுகிறது. ஆபிரகாம் ஒரு அழகான காரியம் செய்வார். அவருக்கு வீட்டில் விருந்துக்காரங்க வந்தப்போ ஆதியாகமம் 18வது அதிகாரத்தில் அந்த 6-7 வசனங்களை படிச்சிங்கன்னா தெரியும். அவருக்கு திடீர்னு விசிட்டர்ஸ் வந்துட்டாங்க. உடனே என்ன பண்ணார், அவர் சாராள்கிட்ட ஓடி சொல்கிறாரு, நீ மாவு எடுத்து என்ன பண்ணு, அப்போ சுடு. அந்த விருந்துக்காரங்களை கவனிக்கிற பணியை எப்படி ஷேர் பண்ணுறாரு பாருங்க. மனைவிக்கு அவளுக்கு தகுந்ததை கொடுத்தாரு, நீ என்ன செய், அப்போ சுடு. அப்புறம் வேலைக்காரங்கள்ட்ட ஒரு மிருகத்தை பிடிச்சி கொடுத்து அதை அடித்து ரெடி பண்ணி கறி சமைத்து என்ன செய்யுங்க, கொண்டு வாங்க. அதை சாராள்கிட்ட கொடுக்கல, சாராளுக்குரிய வேலையை அவள்கிட்ட பகிர்ந்து கொடுத்துட்டு வேலைக்காரங்க செய்ய வேண்டிய வேலையை யார்கிட்ட கொடுத்தாரு, அவங்கள்ட்ட கொடுத்தார். கடைசியில் எல்லாரும் கொண்டு வரும்போது விருந்துக்காரங்களுக்கு பரிமாறி கொடுக்குற வேலை யார் செய்தா, அவர் செய்தார். என்ன அழகு பாருங்க. ஒரு குயிக் டைம், சீக்கிரமாக திடீர் விசிட்டர்ஸ் வந்துட்டாங்க. அந்த திடீர் விசிட்டர்ஸ் வந்தோடனே அவருக்கு அந்த ஷேரிங் எவ்வளவு நல்லா இருக்கு. மனைவிக்கு திராணி என்ன, அவளுக்கு என்ன கொடுக்கணும், என்ன வேலை, வேலைக்காரங்க என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும், அழகா செஞ்சார். ஹல்லேலூயா. வீட்டில் வேலைகளை ஷேர் பண்ணுவது, அதில் ஒரு விவேகம் இருக்கணும். நம்மக்கிட்ட பிள்ளைகள் வளர்ந்து வருகிறார்கள். அப்போ அந்த பிள்ளைகளுக்கு சில வேலைகளை ஷேர் பண்ணி கொடுக்கணும். கொடுக்காட்டா அதுக்கு ஒன்றும் பழகாது. இன்றைக்குள்ள பிள்ளைகள் ரொம்ப சங்கடம். வீடு பெருக்க தெரியாது, பாத்திரம் கழுவ தெரியாது, ஒரு சோறு கறி வைக்கவே தெரியாது. ஏன் தெரியாது? படிப்பு. பிள்ளை படிச்சுட்டு இருக்கு, எக்ஸ்ட்ரா கிளாஸ் போகுது. இப்போ நீட்டுக்காக 11லேருந்தே என்ன ஆகுது, ஐயோ படிப்பு நல்லது, நான் அதுக்கு விரோதி அல்ல. ஆனால் இந்த படிப்பு என்கிற ஒரே விஷயம் நிறைய நல்ல காரியங்களை எடுத்து போடும். அந்த பிள்ளைக்கு ஒன்றுமே செய்ய தெரியாது. கல்யாணம் ஆகி போன உடனே அங்கே குழம்புது. என்ன குழப்பம்னு கேட்டால் அடிப்படை விஷயம் தெரியாது, வீட்டை ஒழுங்காக வைக்க தெரியாது, சமையல் பண்ண தெரியாது, எதுவும் தெரியாதுன்னா குழப்பம் வருமா இல்லையா? இதுதான் பிரச்சனை. அதனால எல்லாருக்கும் அந்த பணிகளை ஷேர் பண்றது, அந்த வயசுக்கு தக்க. தம்பி நீ கடைக்கு போயிட்டு வா, ஜாமானை வாங்கிட்டு வா. அவன் போயிட்டு எல்லாம் குழப்பிட்டு வருவான். வரட்டு, அடுத்த தடவை சரிப்படுத்துவோம், அப்புறம் சரியாயிடுவான். முதல்ல போனால் குழப்பமாக தான் இருக்கும். நான் சின்ன வயசில் படிக்கும்போது ஆங்கிலத்தில் ஒரு பாடம் உண்டு, உங்களையும் சிலர் படிச்சிருக்கலாம். ஸ்டீஃபன் லீகாக் அப்படின்னு ஒருத்தனுக்கு பாடம். அவன் ஃபஸ்ட் டைம் பேங்குக்குள்ளே போய் எப்படி நடந்துக்கிறான்னு சொல்லி அந்த பாடம். பேங்குக்குள்ளே போனால் பெரிய குழப்படியாக இருக்கும். முதல்ல போனான் அவன் எப்படி அவனுக்கு அனுபவத்தை ஒரு பாடமாக அங்கே படித்து தருவாங்க.
அப்போ இது மாதிரி தான் ஃபஸ்ட்டு இருக்கும். ஆனால் வர வர என்ன செய்கிறோம், சரி ஆயிடும். இப்போ வேலைகளை வயதுக்கு தக்க பகிர்ந்து கொடுப்பது, கணவன் செய்ய வேண்டிய வேலை கணவன், மனைவி செய்ய வேண்டிய வேலை மனைவி, அது இந்த ஷேரிங் நல்லா இருக்கும். ஷேரிங் அதே மாதிரி நேரத்தை ஷேர் பண்ணுங்க, அன்பை ஷேர் பண்ணுங்க, பணம் பொருள் ஷேர் பண்ணுறது, எல்லாருக்கும் கொடுக்கணும். அந்த பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும், இந்த பிள்ளைக்கு இதை செய்யணும், எல்லாத்துலேயும் விவேகமாக செய்யணும். நான் சொன்னேன், உண்மையாக செய்யுங்க, நீதியாக செய்யுங்க, விவேகத்தோடு செய்யுங்க. சிலர் நீதியாக செய்வார்கள். என்ன நீதி? இந்த பிள்ளைக்கு இவ்வளவு ரூபா ஃபீஸ் கட்டுனேன், அவன் 90% மார்க் எடுத்தான், அவனுக்கு இவ்வளோ ஃபீஸு, இவன் 35 கூட சரி எடுக்கலை, ஃபெயிலு, இவனையும் எப்படியாவது அவனுக்கு கொடுத்து அதே ஃபீஸை கொடுத்து எங்கேயாவது படிக்க வைக்கணும்னு சொன்னால் நீங்கள் நியாயம்தான், ஆனால் உங்களுக்கு விவேகம் இல்லை. அந்த பணத்துக்கு இவனுக்கு ஒரு தொழில் ஆரம்பித்து கொடுத்துடலாமே. அவனுக்கு ஃபீஸ் கட்டி உயர் படிப்பு படிக்க வைக்கிற அந்த பணத்துக்கு இந்த பையனுக்கு என்ன செஞ்சு கொடுத்துருக்கலாம், ஒரு தொழிலை படிப்பிச்சு அதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டோன்னா அது நியாயமாகவும் இருக்கும், விவேகமாகவும் இருக்கும். புரியுதா? ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். அந்தந்த நபருடைய நிலை அறிந்து ஒரு நியாயத்தோடும் உண்மையோடும் அதே வேளையில் விவேகத்தோடும், அல்லேலூயா, இப்படி நாம செய்யும் பொழுது அந்த ஷேரிங் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். அதே மாதிரி சொத்து விஷயங்கள் பல ஷேரிங் இருக்கிறது. இந்த ஷேரிங்ல நாம் எப்பொழுதும் உண்மை உள்ளவர்களாய் இருப்போம், எப்பொழுதும் நியாயம் நீதி உள்ளவர்களாய் இருப்போம். அதோடு கூட எதையும் சேர்த்து கொள்ளுவோம், சொல்லுங்க, விவேகத்தையும் சேர்த்து கொள்ளுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் இங்கே நிறுத்துகிறேன், நாம் ஜெபம் பண்ண போகிறோம். அன்பானவர்களே, ஒரு 5 காரியங்களை நான் சொன்னேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நல்ல பண்புகளை நம்முடைய குடும்ப வாழ்வுக்குள், உறவுகளுக்குள் வளர்க்க பிரயாசப்படுவோம். அதனால் நல்ல கனிகளை நீங்கள் புசிக்க முடியும். அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேலாக நான் 10 பாயிண்ட் கொண்டு வந்தேன். அப்புறம் நானும் வீட்டு போய் சேர நேரம் ஆகும், உங்களுக்கும் கஷ்டம். உன்னோட நிறுத்திடுறேன். யோசுவா சொன்னார், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். அல்லேலூயா. அந்த ஒரு பக்தி, அந்த ஒரு பக்தி வைராக்கியம், அது குடும்பத்துக்குள்ள மிக மிக முக்கியம். நம்ம எப்பவும் அவைகளை குறித்து பிரசங்கம் கேட்கறதுனால தான் நான் அதை கடைசி பாயிண்டாக வச்சேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது ரொம்ப முக்கியம். இந்த குடும்பம் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் குடும்ப ஜெபம் பண்ணணும், பைபிள் வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும், ஆராதனைக்கு குடும்பமாக சேர்ந்து வரணும். இந்த மாதிரிப்பட்ட காரியங்களில் நீங்கள் கரெக்ட் பண்ணி கொண்டால், தேவனுக்கு நாம் முதலிடம் கொடுக்கும் பொழுது மற்ற காரியங்கள் எல்லாம் சீராக வரும். ஹல்லேலூயா. கர்த்தர் கிருபை செய்வாராக. எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம். அன்பானவர்களே, ஒரு 5 நிமிடங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். இப்பொழுது எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இப்போ அந்நிய பாஷை ஆவியில் நிரம்புறதல்ல, இப்போ கருத்தோடு ஜெபம் பண்ண போகிறோம். அதனால முதல்ல கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணி நான் சொல்லுகிற இந்த விஷயங்களை தயவாய் வாய் திறந்து நீங்கள் ஆண்டவரிடத்திலே பேச வேண்டும். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஒருத்தர் கூட சும்மா இருக்கக்கூடாது, நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி ஆமேன் ஆமேன். அந்த கம்யூனிகேஷன்ல நல்ல ஒரு வெற்றியை தரும்படியாய் ஆண்டவரே, நான் கேட்கிறதிலும் பேசுகிறதிலும் ஒரு நல்ல ஜெயம் எனக்கு வேண்டும். வாய் திறந்து கேளுங்க, வாய் திறந்து கேளுங்க. கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளை சகோதரர்கள் எல்லா உறவுக்கும் சேர்த்துத்தான் சொல்றேன். அடுத்தவர் சொல்றத கேட்கறதுக்கு ஒரு பொறுமையை தாங்கப்பா. பேசுகிறதுக்கு தாமதமா இருக்க, கேட்கறதுக்கு தீவிரமா இருக்க எனக்கு கிருபை தாங்க. ஆமேன் ஆமேன். நல்ல ஜெபம் பண்ணுங்க, வார்த்தைகளை சொல்லுங்க, வார்த்தைகளை சொல்லுங்க. வார்த்தையை சொல்லி சொல்லி விண்ணப்பம் பண்ணும் பொழுது கர்த்தர் அதை வாய்க்க பண்ணுவார், வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. கேட்க கிருபை தாரும். ஆமேன். ஸ்தோத்திரம். பேசுகிற ஞானத்தை தாரும், புரிந்து கொண்டு பேச உதவி செய்யும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் இனி இடித்து பேசுகிறவனாய் அல்ல, நான் தாங்குகிறவனாய் இருப்பேன். வார்த்தையால் தாங்குவேன், செயல்களால் தாங்குவேன். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஓ க்ளோரி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, விண்ணப்பத்தை கேளுமையா, விண்ணப்பத்தை கேளுமையா. கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் நன்றாக சப்போர்ட் பண்ணத்தக்கதாக, ஒருவருக்கொருவர் சப்போர்ட் பண்ணத்தக்கதாக அந்த ஒரு நல்ல மனப்பக்குவத்தை தாங்க தகப்பனே. இதுவரைக்கும் மாறி மாறி போராடுகிறவர்கள்
மற்றவர்கள் இனி போராடக்கூடாதப்பா. ஹல்லேலூயா. இனி ஒருவரை ஒரு தாங்குகிறவர்களாக இருக்க வேண்டும், மன்னிக்கிறவர்களாக இருக்கணும், சகிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் அவரவருக்குள்ள கனத்தை கொடுக்கிற ஒரு ஞானத்தை எனக்கு தாங்க. அப்படியே கேளுங்க அப்பா. எல்லாருக்கும் அவரவருக்குரிய கனத்தை கொடுக்கிற ஒரு ஞானத்தை எனக்கு தாங்க, எனக்கு தாங்க, எனக்கு தாங்க. என் புருஷனை மதித்து கீழ்ப்படிய எனக்கு கிருபை தாங்க. ஹல்லேலூயா. என் மனைவியை நேசித்து அரவணைக்க எனக்கு கிருபை தாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நாங்கள் ஒருத்தருக்கொருத்தர் நம்பிக்கையோடு வாழ கிருபை தாங்க. இந்த வார்த்தையும் எல்லாரும் கேட்போம். நம்பிக்கையோடு, நம்பிக்கையோடு, நம்பிக்கையோடு. ஆமென். ஒருவருக்கொருவர் நம்பிக்கை கொடுக்கிறவர்களாகவும் நம்பிக்கையாய் வாழ்கிறவர்களாகவும் பிறரை நம்புகிறவர்களாகவும் இருக்க கிருபை தாரும், கிருபை தாரும், கிருபை தாரும். எங்களுக்குள் நம்பிக்கையை பெருக பண்ணோம். ஹல்லேலூயா. பகிர்ந்து கொள்ளுதலிலே எனக்கு உண்மையை தாரோம், நீதியை தாரோம், விவேகத்தை தாரோம். அப்பா, ஒரு சோறு பங்கு வச்சு கொடுக்கறது தொடங்கி சொத்து பங்கு வைக்கிறது, பிள்ளைகளுக்காய் பணம் செலவு பண்றது, நேரத்தை செலவு பண்றது. ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்பை பரிமாறுவது, எல்லா விஷயத்திலும் பகிர்ந்தளித்தலில் உண்மை, பகிர்ந்தளித்ததில் நீதி, பகிர்ந்தளித்ததில் விவேகம் எனக்கு தந்தருளும், தந்தருளும், தந்தருளும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் குடும்பமாக எல்லாருக்குள்ளும் ஜெபிக்கிற சந்தோஷத்தை தாங்கப்பா, வேதத்தை ஆராய்கிற சந்தோஷத்தை தாங்கப்பா, சேர்ந்து பாடல் பாடுகிற சந்தோஷத்தை தாங்கப்பா. கணவனுக்குள், மனைவிக்குள், பிள்ளைகளுக்குள், எல்லாருக்குள்ளும் அந்த சந்தோஷம் வரட்டும். பாடி துதிக்க, ஆராதித்து மகிமை படுத்த, வசனங்கள் வாசித்து தியானிக்க, பகிர்ந்து கொள்ள, ஆமென், ஜெபிக்க, ஒருவருக்காய் ஒருவர் ஜெபிக்க, ஊழியங்களுக்காய் ஜெபிக்க. ஆண்டவரே கிருபை தாரும், கிருபை தாரும், கிருபை தாரும். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போ, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போ. சொல்லுங்க, அந்த வார்த்தையை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரையே சேவிப்பது ஆகாததென்று கண்டார். கர்த்தரையே சேவிப்பது ஆகாததென்று கண்டார். யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்றே தீர்மானம் செய்வாய். யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்றே தீர்மானம் செய்வாய். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போ. நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. நன்மையான ஈவுகளை தேவாதி தேவன் தந்தார். நன்மையான ஈவுகளை தேவாதி தேவன் தந்தார். கீழ்ப்படிந்தே அவர் சத்தம் கேட்டு சாட்சியாய் ஜீவிப்பாயா. கீழ்ப்படிந்தே அவர் சத்தம் கேட்டு சாட்சியாய் ஜீவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோ என்றார் கர்த்தரையே சேவிப்போ. நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போ. நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. இப்பொழுது நல்ல கரங்களை தட்டி ஆவியின் அபிஷேகம் பெற்றவர்கள்
அந்நிய பாஷைகள் பேசி பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் ஊழியம் செய்ய இடம் கொடுங்கள், இடம் கொடுங்கள், இடம் கொடுங்கள். என் குடும்பத்தின் வெற்றிக்கு எனக்குள் எதை உருவாக்க வேண்டுமோ அதை ஆவியானவர் இப்பொழுது உருவாக்குங்க. எதை உடைத்து போடணுமோ அதை உடைத்து போடுங்க. உலபா கத்துர் அகபாலா ஷக்கரா துனா சாந்துனா லிஃபரபா லபு கத்துர் அபௌஷலபா ரிபா சாந்துனா. என் குணாதிசயங்களை ஆமீன் மறுரூபப்படுத்துங்க, மறுரூபப்படுத்துங்க. வெற்றி வாழ்க்கைக்காக, கணவன் மனைவி உறவின் வெற்றிக்காக, பெற்றோர் பிள்ளை உறவின் வெற்றிக்காக, ஹல்லேலூயா, சகோதர சிநேகத்தின் உறவின் வெற்றிக்காக என்னை மறுரூபப்படுத்தும். என் உள்ளான மனிதனில் ஒரு வல்லமையான கிரியை செய்யும். என் குணாதிசயங்களில், என் பழக்க வழக்கங்களில், என் பேச்சு வார்த்தைகளில், என் போக்குவரத்துகளில், ஓ ஹல்லேலூயா, அணுகுமுறை பழகுமுறைகளில் ஆமீன் ஆமீன் ஒரு மறுரூபம் வரட்டும். ரிபலபா லபு கபரபா ஷலபௌதரா ரிகந்தரா பௌஷலா துனபா ரபௌஷலா பக்கபௌர் யாந்தனா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய் போராடுகிற அந்தகார வல்லமைகள், அசுத்த ஆவிகள், மந்திர தந்திர கிரியைகள் எல்லாம் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே முறி அடிக்கப்படுவதாக, முறி அடிக்கப்படுவதாக. எந்த குடும்பத்துக்கு விரோதமாய், குடும்பத்தின் உறவுக்கு விரோதமாய், குடும்பத்தின் பொருளாதாரத்துக்கு விரோதமாய், குடும்பத்தின் வளர்ச்சிக்கு ஆசீர்வாதத்துக்கு விரோதமாய், பிள்ளைகளுடைய படிப்புக்கு விரோதமாய், வேலை வாய்ப்புகளுக்கு விரோதமாய், புத்திர பாக்கியத்துக்கு விரோதமாய் ஆமீன் கிரியை செய்கிற சகல அந்தகாரத்தின் வல்லமைகள், இருளின் ஆயுதங்கள் இயேசுவின் நாமத்தில் முறி அடிக்கப்படட்டும், முறி அடிக்கப்படட்டும். குடும்பங்களில் ஒரு பிரகாசம் வருவதாக, விடுதலை வருவதாக, விடுதலை வருவதாக, ஒரு ஜெயம் உண்டாவதாக. glory 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 hallelujah hallelujah hallelujah. வல்லமை 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 வல்லமை. தேவனுடைய கிரியை பலமாய் இறங்கட்டும். ஆமீன் ஆமீன். முழு குடும்பமாய் ரட்சிக்கப்படுகிற ஒரு பெரிய கிரியை நடப்பதாக, நடப்பதாக. இந்த கூட்டம் முடித்து வீட்டுக்கு போகும் பொழுது அற்புதங்களை காணும்படியாய், ரட்சிக்கப்படாத நபர்கள் ரட்சிக்கப்படத்தக்கதாய், நாங்கள் குடும்பமாய் உம்மை சேவிக்கத்தக்கதாய். ஓ ரிபலபா ஷிகாரா துனா சாந்துனா. ஆமீன் தகப்பனே, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஆமீன் மெய்யான ஒளியாகிய இயேசுவே, நீர் பிரகாசிக்க வேண்டும். உள்ளங்களில் பிரகாசித்து குருடாக்கப்பட்டிருக்கிற மனக்கண்களை திறக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏற்கனவே பிரகாசிக்கப்பட்டிருந்தோம், இப்பொழுது கனனித்திரையின் ஆவி என்கிற மூடுதிரையினாலே ஆமீன் பின்மாற்றத்துக்குள் போயிருக்கிற உள்ளங்களை மறுபடியும் அந்த மூடுதிரையை மாற்றி எழுப்பணும், உயிர்ப்பிக்க வேண்டும். ஷபா பாபா ரபா லபா காத்து ரகபா ரபௌஷலா. இத்தனை குடும்பங்கள் ஒன்று கூடி இந்த சபையிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகையிலே, ஆவியானவரே உம் பலத்த செய்கையை வெளிப்படுத்தும், உம் பலத்த செய்கையை வெளிப்படுத்தும். கடன் பாரங்கள், வட்டி கடன்கள் இயேசுவின் நாமத்தில் குடும்பங்களை விட்டு அகன்று போகட்டும். ஒரு அற்புத கிரியை வெளிப்படட்டும், ஒரு அற்புத கிரியை வெளிப்படட்டும். ஆமீன். இனி கடன் வாங்காதிருப்பாய் என்ற வார்த்தையின்படி ஒரு அற்புதம் நடப்பதாக, நடப்பதாக, நடப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிரியை பலமாய் விளங்கட்டும் அப்பா. உறவு பிரச்சனைகள் மாறட்டும், பிரிவினைகள் மாறட்டும், பிரிந்த குடும்பங்கள் ஒப்புரவாகட்டும். ஆமென். glory 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 hallelujah hallelujah. ஆமென். பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனைகள் மாறட்டும், விளைச்சல்களை ஆசீர்வதியும். மிருக ஜீவன்களின் வரத்துக்களை, பறவை பட்சிகளின் வரத்துக்களை ஆசீர்வதிப்பீராக. வாகனங்களின் வரத்துக்களை ஆசீர்வதிப்பீராக. சம்பளங்களை ஆசீர்வதித்து கொடும், உயர்த்தி கொடும். நீதியான லாபங்களை ஒவ்வொரு தொழில்களிலும் வளர்த்தி கொடும், ஆசீர்வதித்து கொடும், ஆசீர்வதித்து கொடும். உலபா ரபா லபா ஷபா ரபா ரகபா ஷலா. பட்சித்த வருஷங்களின் விளைவை திரும்ப கொடும், திரும்ப கொடும், திரும்ப கொடும். ஆமீன். பட்சித்த வருஷங்களின் விளைவை திரும்ப கொடுத்து குடும்பங்களை தலை நிமிரச் செய்யும், குடும்பங்களை தலை நிமிரச் செய்யும். ஆமீன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்ல சாட்சி வெளிப்படுத்துகிற குடும்பங்களாய், சமுதாயத்துக்கு முன்மாதிரியான குடும்பங்களாய், நற்கந்தங்களாய் வாழ, கிறிஸ்துவின் நிருபங்களாய் வாழ ஆசீர்வதியும். அப்படிப்பட்ட ஒரு
தெய்வீக ஒளி ஒவ்வொரு உள்ளங்களை இன்றைக்கு நிரப்புவதாக நிரப்புவதாக நிரப்புவதாக. கீழ்ப்படியாத பிள்ளைகள் கீழ்ப்படியட்டும். கீழ்ப்படியாமையின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளை விட்டு விலகி போவதாக விலகி போவதாக. முரட்டாட்டமான சுபாவங்கள் மாறி போவதாக. சும்மா மொபைல் பார்த்து கொண்டிருக்கிற கண்ணின் காட்சிகளுக்கு அடிமைப்பட்டு சீரழிகின்ற ஒவ்வொருவருடைய வாழ்விலோ இன்றைக்கு ஒரு கட்டறுத்தல் வருவதாக இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே, எங்களால் பாதுகாக்க முடியவில்லை, நீர் அக்கினி மதுலாய் இருந்து பாதுகாத்துக் கொள்ளும் பாதுகாத்துக் கொள்ளும். எங்கள் சந்ததியை பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் இரத்தத்தால் ஜெயம் எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தால் ஜெயம் எடுக்கிறோம். ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென் ஆமென். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Glory, hallelujah, hallelujah, praise God. அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பங்களையும் தழைத்தோங்க செய்யும். வெற்றியும் விடுதலையும் தாரும். வெற்றி சிறக்கிற குடும்பங்களாய் வாழ்வதற்கு எங்களுக்குள் தேவையான குணாதிசயங்கள், நல்ல பழக்க வழக்கங்கள் அதிகமாய் வளர்த்தி தாரும். கெட்டவைகளை எங்களை விட்டு அகற்றிவிடும். கர்த்தர் கிரியை செய்யும். எல்லா குடும்பங்களை ஆசீர்வதியும். இந்த சபையின் குடும்பங்களை ஆசீர்வதியும். இந்த ஊழிய மாவட்டத்துக்குட்பட்ட அத்தனை குடும்பங்களையும் ஆசீர்வதி. ஊழியர் குடும்பங்களை ஆசீர்வதியும். எல்லாரையும் மேன்மையான சாட்சிகளாய் நிறுத்தும். கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா.